Hi friends, Anna University April May 2026 Regulation 2025 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் EE25C01, சப்ஜெக்ட் நேம் பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த பேப்பருக்கான 12 மார்க்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 21ல் ஏ கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 21 கொஷினில் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் கொஷினும் கொடுத்துருக்கேன், தியரி கொஷினும் கொடுத்துருக்கேன். நான் என்னென்னலாம் தியரி கொஷின் சொல்கிறேனோ ஃபுல்லாக படிச்சிருங்க. ஏன்னா தியரி கொஷின் டேரெக்டாக கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ராப்ளம் வந்து எந்தெந்த டாப்பிக்கில் நான் பார்க்கணுன்னு சொல்கிறேன் அந்த டாப்பிக்கில் ப்ராப்ளமும் பார்த்துட்டு போயிடுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், எக்ஸ்பிளைன் ஓம்ஸ் அண்டு கிர்ச்சாஃப் கரண்ட் லா அண்ட் வோல்டேஜ் லா, இல்லை கிர்ச்சாஃப் லான்னு கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இதுவும். செகண்ட் பாயிண்ட், மெஷ் அனலைசிஸ் நோடல் அனலைசிஸ் பேஸ்டு ப்ராப்ளம். வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். உங்களுக்கு ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துட்டு அதை மெஷ் அனலைசிஸ் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் நோடல் அனலைசிஸ் பண்ண சொல்லுவாங்க. கீழே ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்துருக்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. பியில் ஃபஸ்ட்டு கொஷின், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எல்சியை பேஸ் பண்ணி ஒரு தியரி கொஷின். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டிஸ்கஸ் அபவுட் ஒர்க்கிங் ஆஃப் ஆர்எல் சீரீஸ், ஆர்சி சீரீஸ், ஆர்எல்சி சீரீஸு. இந்த 3 சீரீஸும் தனியாக பார்த்துக்கோங்க. எப்படி படிக்கணும்னா அதோட டெஃபினிஷன், அதோடைய சர்க்யூட் டயக்ராம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஈக்குவேஷன்ஸ் டெரைவ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் அதோடைய பேஸ் டயக்ராம். இது ஆர்எல் சீரீஸுக்கு தனியாக படிச்சுக்கோங்க, ஆர்சி சீரீஸுக்கு தனியாக படிச்சுக்கோங்க, ஆர்எல்சி சீரீஸுக்கு தனியாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு தனியாக கேட்டாலும் நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இல்லை ஜென்ரலாக ஆர்எல்சி சீரீஸ்னு கேட்டாங்கன்னா ஆர்எல்சி சீரீஸில் என்ன படிக்கிறீங்களோ அது மட்டும் ரைட் பண்ணிடலாம். ஆர்எல்சி சீரீஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், வேணும்னா இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை மேலே இருக்கிறது இந்த மெஷ்ஷு நோடல் அந்த ப்ராப்ளம் பார்த்தா கூட இந்த ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஒருவேளை ஆர்எல்சியில் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருவாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரி கொஷின் மாதிரி கொடுத்துருவாங்க, நிறைய இன்புட் டேட்டாலாம் கொடுத்துருவாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் பவர், ஆர்எம்எஸ் வேல்யூ, இன்ஸ்டன்டேனியஸ் பவர், ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர், பவர் ஃபேக்டர், கரண்ட்டு, டோட்டல் இம்பிடன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டாலே போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் வோல்டேஜ் டிவைடர் அண்டு கரண்ட் டிவைடர் ரூல்ஸ். இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 22ல் ஏல ஃபஸ்ட்டு கொஷின், எக்ஸ்பிளைன் 3 phase AC system derive voltage level equation. 3 phase AC system ரைட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் லெவல் 3 வோல்டேஜ் லெவல் இருக்குது 3 பேஸில், அதோட ஈக்குவேஷன்ஸோடு நீங்கள் டெரைவ் பண்ணணும். அப்புறம் டைப்ஸ் இருக்குது 3 பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த டைப்ஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் அட்வான்டேஜஸ் ஓவர் சிங்கிள் பேஸ் சப்ளை. சிங்கிள் பேஸ் சப்ளையை கம்பேர் பண்ணும்போது 3 பேஸ் சப்ளையோட அட்வான்டேஜஸ் நீங்கள் ரைட் பண்ணணும். நான் கொடுத்துருக்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக படிச்சுக்கோங்க. நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அதெல்லாம் சப் டாபிக் போட்டு பார்த்துக்கோங்க. கேட்டாங்கன்னா இந்த சப் டாபிக் வச்சு ரைட் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ஃபியூசஸ் அண்டு எர்த்திங் அண்ட் இட் மெத்தடு. எர்த்திங்கில் பார்த்தீங்கன்னா அதோட மெத்தட்ஸ் இருக்குது, அது வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி இதை ஜென்ரலாக கேட்பாங்க, எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, அப்புறம் ஃபியூசஸ் அதை பற்றியும் பார்த்து வச்சுக்கோங்க. பியில் ஃபஸ்ட்டு கொஷின், எக்ஸ்பிளைன் ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். டிக் பண்ண கொஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருங்க. ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் உங்களுக்கு 12 மார்க்கில் கேட்கலாம், அப்படின்னா 3 மார்க்ஸில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது 2 லா இருக்குது. செகண்ட் பாயிண்ட், டெரைவ் ஈக்குவேஷன் ஆஃப் செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். செல்ஃப் இண்டக்டன்ஸோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸோடைய ஈக்குவேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கப்ளிங்கோட ஈக்குவேஷன்ஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 23ல் ஏல ஃபஸ்ட்டு கொஷின், எக்ஸ்பிளைன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் டிசி மோட்டார் அண்டு டார்க் ஈக்குவேஷன். செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் டிசி ஜெனரேட்டர் அண்ட் இட் இஎம்எஃப் ஈக்குவேஷனோட பார்த்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு டிசி மெஷின்ஸ்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டிசி மோட்டார், டிசி ஜென்ரேட்டர் எதனா ஒன்று ரைட் பண்ணுங்கள். இல்லைனா சம்டைம்ஸ் மென்ஷன் பண்ணி கூட கேட்பாங்க, டிசி மோட்டாராக ரைட் பண்ணுங்கள், டிசி ஜென்ரேட்டர் ரைட் பண்ணுங்கன்னு. பியில் ஃபஸ்ட்டு கொஷின், எக்ஸ்பிளைன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் ஸ்டெப்பர் மோட்டார், யூனிவர்சல் மோட்டார், பிஎல்டிசி மோட்டார். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க்ஸ் அளவு பார்த்துக்கோங்க. நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலனாலும் இது கேட்டாங்கன்னா அப்படியே சேர்த்து தான் கேட்பாங்க, இல்லை ஒரு 6 மார்க்ஸ் அளவு தான் கேட்பாங்க. அதனால் இந்த 3 கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. டயக்ராம் பார்த்துட்டு அதோட கொஞ்சம் ஒரு 6 மார்க் அளவு கண்டென்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 24ல் ஏல ஃபஸ்ட்டு கொஷின், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்டு ஜெனர் டயோடு. பிஎன் ஜங்ஷன் டயோடோ கன்ஃபார்ம் படிச்சுக்கணும், ஜெனர் டயோடோ கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கணும், அதோட ஒர்க்கிங் படிக்கணும், அப்புறம் அதோட டயக்ராம்ஸ்லாம் பார்த்துக்கணும். விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் டயக்ராமும் பார்த்துக்கணும். செகண்ட் பாயிண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஜேடி பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அண்டு எஃப்இடி ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். சரிங்களா? இதில் மொத்தமாக 4 கொஷின் தான் கொடுத்துருப்பேன். பிஎன் ஜங்ஷன் டயோட், ஜெனர் டயோடு, பிஜேடி, எஃப்இடி, இந்த 4மே தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 25ல் ஏல ஃபஸ்ட்டு கொஷின்,
இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் டிபிசிஓவில் படிச்சிருப்பீங்க, அந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருப்பீங்க, அதே தான் இதில் வரும். ஃப்ளிப் ஃப்ளாப் ஏற்கனவே எஸ்ஆர் ஜேகே டிடி இந்த ஃப்ளிப்-ஃப்ளாப் படிச்சிருப்பீங்க. கேட்டாங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும், எக்ஸைட்டேஷன் டேபிள் ரைட் பண்ணணும், சர்க்யூட் டயக்ராம் போடணும், கே மேப் ரைட் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆடர்னு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா நான் கொடுத்துருக்கிறதுல எதனா 2-3 ரைட் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. ஆஃப் ஆடர், ஃபுல் ஆடர், பேரலல் ஆடர், கேரி லுக், ஹகேட் ஆடர், பிசிடி ஆடர். இந்த 5 ஆடருமே கன்ஃபார்ம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. சர்க்யூட் டயக்ராம் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் இருக்கணும், அப்புறம் கே மேப் கூட போட்டால் போடுங்க. இதெல்லாம் மெயினாக பார்ப்பாங்க. அப்புறம் பியில் ஃபஸ்ட்டு கொஷின், எக்ஸ்பிளைன் மல்டிப்ளெக்சர் மல்டிப்ளெக்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 8:1 மல்டிப்ளெக்சரோ 4:1 மல்டிப்ளெக்சரோ. 8:1 8 இன்புட் வரும், ஒரு அவுட்புட் போவோம். 4:1 4 இன்புட் வரும், ஒரு அவுட்புட் போவோம். கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா டயக்ராம் மட்டும் சேஞ்ச் ஆகும், டயக்ராமும் ட்ரூத் டேபிளும் சேஞ்ச் ஆகும். அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால தான் நான் 2 டைப்புமே கொடுத்துருக்கேன், ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இந்த மல்டிப்ளெக்சருக்கு டேட்டா செலக்டர்னு இன்னொரு பேர் இருக்குது. அதுமாதிரி டிமக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1:8 டிமக்ஸ்ன்னு கேட்பாங்க, இல்லை 1:4 டிமக்ஸ்ன்னு கேட்பாங்க. இதுக்கு டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னொரு பேர் இருக்குது, தெளிவாக பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் ஆர்கிடெக்சர் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலரோட ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு அண்ட் இட் பொட்டன்ஷியல் அப்ளிகேஷன், மைக்ரோ கண்ட்ரோலரோட அப்ளிகேஷன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். மக்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். இம்ப்ளிமெண்டட் பூலியன் ஃபங்க்ஷன் யூசிங் மக்ஸ் 8:1 இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு மக்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கலாம். அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 12 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸும் இருக்குது. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே 3 மார்க்ஸ் ஒரு சில கொஷின்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொடுத்துருக்கிறது எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க.